அதே மாதிரி பாவங்கள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இதுதான் முன்னேற்றம் நினைச்சிட்டு இருப்போம். அதுல தான் நம்மளோட வீழ்ச்சி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். ஒருவர் அல்லாஹ் தஆலா அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னு சொன்னான், தாழ்த்தணும் நினைச்சிட்டான்டா, முதல்ல அறிமுகப்படுத்தணும். முதலாவது இன்னும் 10 பேர்கிட்ட நீங்க அவமானப்படக்கூடாது. மில்லியன் மக்கள்கிட்ட அவமானப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும்? பிரபல்யமாகணும். முதலாவது பிரபல்யமாகணும். தூக்கிட்டே போவான். அந்த இடத்துல வச்சு அடிச்சு விட்டான்டா டோட்டலா என்ன செஞ்சிடும்? எல்லாம் போயிடும். அல்லாஹ்வுடைய சுன்னா. அதனால தான் அறிஞர்கள் பிரபல்யம் ஒரு சோதனைன்னாங்க. இந்த பிரபல்யம் நிறைய பேருக்கு நியாமத், எத்தனை லைக் நியாமத், எத்தனை கமெண்ட் நியாமத், அவனோட பாருங்க. ஆனா அது அழிவு. அது என்ன அழிவு? பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல. பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல, அது ஒரு சோதனை. நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பயன்படுத்தலாம். எப்படி போக மாட்டது? இதே மாதிரி பாவத்துல அழிவும் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கும்? அவர்கள் போற பாதையில வச்சிருக்கும். அதனாலதான் அதாவது சிலருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான்டா, பொருளாதாரத்தை அவங்க ஹராமான வழிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த ரூட்லேயே அல்லாஹு தாலா கொண்டு போய் அதை செலவழிக்கிறதுக்கும் இதே ஆசையை யூஸ் பண்ணிடுவான் அல்லாஹு தாலா. இதே ஆசை எப்படி ஹராமான வழியில சம்பாதிக்கணும்ன்றதுக்குரிய ஆசையை இவர்கள் யூஸ் பண்ணி ஹராத்தை யூஸ் பண்ணாங்களோ, ஹராத்தை சம்பாதிச்சாங்களோ, அதே ஆசையை செலவழிக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துட்டுருவான். கொடுத்தோன்னா கண்ணா பின்னாண்டு செலவழிச்சு இவன்லாம் எப்படி இப்படி ஜீரோக்கு ஆகினாண்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம். ஹீரோ வாகினாக்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். இவரெல்லாம் எப்படி ஜீரோ வாகினார்னு சரி ஆச்சரியப்பட்டோம். நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஏக்கர் நிலத்தையாவது வச்சுக்கலாம் தானே, கொஞ்சம் தங்கத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் தானே நம்ம நினைப்போம். இல்லை, அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த ஆசை இதே ஹராமான உழைப்பு கொடுத்த அதே ஆசை தான். அதனால அந்த ஆசை எந்த பக்கத்தால கொண்டு வந்து அவரை அழிக்கும் என்று தெரியாது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, சந்தைகளில் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர் சந்தையில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான்? கொடுத்துக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா உன்னை திசை திருப்பணும்னு நினைச்சேன்டா, அப்படித்தான் என்ன செய்வான்? திசை திருப்பான்னு இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாரு. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அளிப்பது என்பது, அதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால், பாவம் செய்ய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன? நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்கள் அவசரமா என்ன முடிச்சிடறான்ல, மறுமையில கணக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இவன் நன்மை செஞ்சிருப்பாரு, அந்த நன்மையோட கணக்குகளை வேகமா தீர்க்கிறான்னு அர்த்தம். இந்த உலகத்திலே என்ன அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் பயப்பட்டார், என்ன ஒஜ்ஜிலத்லனா, அதாவது எங்களது நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு அவசரப்படுத்தப்படுகிறதோன்னு நான் அஞ்சுகிறேன். நாங்கள் செல்வம் கிடைக்க நன்மைகளுக்கான கூலி அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன தருகிறானோ அப்படின்னு என்ன செய்கிறேன்? அஞ்சுகிறேன். ரசூலுல்லாஹ் உமர் எல்லாம் கேட்கிறாங்களே, அல்லாஹ்வின் தூதரே நீங்க இப்படி இருக்கிறீங்களே, பாரசீக ரோம் அந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ற டைம்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்களது நன்மையான காரியங்களுக்குரிய கூலி அவசரப்படுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு உலகத்திலே, அதுதான் அங்க வேகமா என்ன செய்யுது நடக்குதுன்னு சொன்னாங்க. எனவே இது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதுல ஒரு வசனம் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இது நம்ம அதாவது 5ஆவதான ஒரு பகுதியை எடுத்துக்கலாம். இதோட ரிலேட்டடானது தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதிச்சுக்கிட்டே இருப்பான், வேதனைகளை தந்துகின்றிருப்பான். நம்ம படிப்பினை பெறாம அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஏன் இப்படி காய்ச்சல் வருதுன்னு தெரியல, ஏன் இப்படி சோதனை வருதுன்னு தெரியல, ஏன் இப்படி தலைவலி வருதுன்னு அதுக்கு மட்டும் என்ன செய்யறேன்? நான் தெரிஞ்சு எந்த பாவமும் செஞ்சதில்லை. இதே ஒரு பெரிய பாவம். எது? தெரிஞ்சு நான் எந்த பாவமும் செஞ்சதில்லை, ஏன் எனக்கு இப்படி சோதனை வருதுன்னு விளங்கல, தெரிஞ்சு எந்த பாவம் செஞ்சதில்லை, தெரிஞ்சு இதையே சொல்லி நிற்கிறேன். சரியா? இதே பெரும் பாவம். அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால திமிரு காட்டுறதா இது. மனிதன் அதாவது பாவம் செய்யாத நாள் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படிங்கிற டைம்ல உடனே என்ன செய்யணும்? அப்படி வந்தா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிக்கட்டும் அப்படி என்று ஏத்தராஃபோட கேட்கணும். இப்படி அந்த சோதனைகள் எல்லாம் கொடுத்து அவரை திருத்துறதுக்கான அந்த எல்லாம் செய்து கொண்டு இருப்பான். ஆனா அவர் அந்த பாவத்துக்கான படிப்பினே பெற மாட்டாரு. சில பொழுது உணர்ந்தே இருக்க மாட்டார், அது பாவம் உண்டு உணர்ந்தே இருக்க மாட்டார். அதான் ஒருவர் வந்து ஒரு அறிஞரிடத்துல வந்து கேட்கிறாரு, நான் நிறைய பாவங்கள் செய்யறேன் தான், ஆனா எனக்கு வந்து எந்த விதமான சோதனைகளை நான் என்ன செய்யல, நான் அனுபவிக்கிறேன் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவர் கேட்கிறார், இபாதத்துக்களை பத்தி கேட்கிறார். தஹஜ்ஜத், உன்னோட சுன்னத்தான நோன்புகள், தான தர்மங்கள், குர்ஆன் ஓதல்கள் எப்போ கடைசியா நடந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதுதான் பெரிய தண்டனை. உனக்கு தரப்பட்ட பெரிய தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு வழங்கப்பட்ட தௌஃபீக், நன்மைகள்ல இபாதத்துக்கள் இல்லாம ஆயிட்டு. அது உனக்கு தரப்பட்ட தண்டனை, இது உனக்கு தரப்பட்ட சோதனை. அது நீ உணரல, அது நீ என்ன செய்யல, உணரவில்லை. இதே மாதிரி சோதனைகள் தரப்பட்டு அவைகள் வந்து நம்ம உணராமலே போயிட்டோம்டா துவாவும் கேட்டுக்கிட்டு இருப்போம், பாவ மன்னிப்பு கேட்காம இருப்போம், பாவத்தை விடாம இருப்போம். பாருங்க, துவா கேட்டுட்டு இப்போ சோதனை நீங்க, ஆனா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல, பாவத்துல தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் திடீர்னு என்ன செஞ்சிருவான்டா, இந்த சோதனை எல்லாம் இல்லாம போயிடும், டபுள் ட்ரிபிள் ஆகும், உங்களோட பாவமும் டபுள் ஆகும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிட்டா, சோதனை காப்பாத்திட்டாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்களுக்கு எல்லா விஷயத்துடைய வாசல்களை நாம திறந்து கொடுத்தோம். பாருங்க, தண்டிக்கல, அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது எல்லா பாதைகளையும் நாம் என்ன செய்வோம், திறந்துட்டோம். எல்லா பாதைகளையும் திறந்து கொடுத்தோம். என்ன நல்லா அனுபவிங்க.
மறந்துடணும். இனி என்ன உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஞாபகமே வரக்கூடாது. ஏன்னா உங்களை சோதிச்சது எதுக்கு தெரியுமா? ஃபிர்அவுனை சோதிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அவர்களை நான் கஷ்டங்களை கொண்டும் வறுமை கொண்டும் சோதிச்சோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யதர்ரவுன், பணிஞ்சு வருவாங்கன்றதுக்காக. சோதனை எதுக்கு தெரியுமா? பணிந்து வருவதற்கு. பணியவில்லை என்று சொன்னா இங்க என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான், மூழ்கடிச்சிடுவாங்க. அந்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா மூழ்கடித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நினைத்து பாருங்க, இது ஒரு அல்லாஹ்வுடைய வழிமுறைகள்ல உண்டு, அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள்ல உண்டு. எனவே ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய பாதையில நடந்து கொண்டு போகிறான் அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துல பாவங்கள் விஷயத்துல அவனுடைய பார்வைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு கிடைக்குது, எவ்வளோ சுருங்குது என்றதை வச்சிருக்க கூடாது. அது ஆபத்தானது. ஏனால் சில பொழுது கொடுப்பது அழிவுக்கான ஒரு பகுதியாகும், தடுப்பது உணர்வுக்கான ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும். இந்த அடிப்படையில் நடந்து கொள்ளணும். நம்மளே சூழ நடக்கக்கூடிய பாவிகள்ல இருந்து நம்மளும் தப்புவோம்னு நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அது அறிவும் உணர்வும் சார்ந்த விஷயம். அவர்களுக்கு தாமதமாகுவதும் நமக்கு அவசரமாகுவதற்கும் அதுக்கு பல காரணங்கள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பாவங்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இது அல்லாஹ்வுடைய ஹுக்கூக், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உரிமைகள். இப்ப நான் சொன்னதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது எனது உரிமை இல்லை என்று சொன்ன சில பாவங்கள் உண்டு. அது என்னடா, மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். இது அல்லாஹ்வோடு சார்ந்த விஷயம். ஆனால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது. இது மிகவும் ஆபத்தான ஒரு இடம். என்ன காரணம்டா, இது ரெண்டு மன்னிப்பு. ஒன்று, அந்த அடியார்கள் என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதில் தங்கி இருக்கும். இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதுல குறிப்பாக அவர்களை சொத்துக்கள், அவருடைய சுகங்கள், அவர்களுடைய உயிர், இது இந்த மாதிரியான விஷயங்களுடைய, அதாவது பாவங்களை விட அவருடைய சொத்துக்கள்ல, அவருடைய சுகங்கள்ல, அவர்களுடைய என்ன தொழில்கள்ல, அவர்களுடைய உரிமைகள்ல நம்ம அதாவது தலையிட்டு அவர்களுக்கு அநியாயம் செய்ததை விட மிக முக்கியமானது தெரியுமா, மானம். அவர்களுடைய மானம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் கை வைத்திருந்தோம் என்றால், அதனால் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய திருமணத்தை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால கௌரவத்தை, அவங்களுடைய மார்க்கத்துடைய அந்தஸ்தை, தொழிலை, சமூக நிலையை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருந்தார்கள் என்றால், நீங்க உங்களை அழிச்சுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களை அழித்துக் கொண்டீர்கள் என்பது அர்த்தம். ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய பாதையிலே இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, மனைவிகளை, பிள்ளைகளை எங்க விட்டு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல விட்டுட்டு சொல்லுவாங்க. அவர்கள யாராவது மோசமாக துரோகமாக நடந்து கொண்டால், அவங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு துரோகமாக நடந்து கொண்டால் மறுமையில தண்டனை தெரியும். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போறார், அல்லாஹ்வுடைய ஜிஹாத்ல இருக்கிறார், இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஜிஹாத் நடக்கதல்ல இருக்கிறார். இங்க வீட்டுல முஸ்லிம்களுக்கு மத்தியில நம்பிக்கையோட இதை மனைவியும் குடும்பத்தை விட்டு சொல்றாரு. அங்க ஒரு துரோகம் நடந்தால், ஒழுக்க ரீதியான ஒரு துரோகம் நடக்கும் என்றால், நாளை மறுமையில் அவருக்கு சொல்லப்படும், யார் துரோகம் அளித்தாரோ அவரது நன்மையிலிருந்து எடுங்கன்னு சொல்லப்படும். எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுங்கன்னு சொல்லப்படும். எப்படி வருது, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுங்க என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் எதையாவது விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீர்களா என்று கேட்டாங்க. எந்த அமலையாவது விட்டு வைப்பார்னு, இது எதோட சம்பந்தப்பட்டது, மானம் கௌரவத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த இடத்தை தான் ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜில் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, இந்த கபா, இந்த பிரதேசம், இந்த நாள், இந்த மாதம் எப்படி புனிதமா, மார்க்கத்தில பெயரால மானத்தை வாங்குறது, இது அல்லாஹ்விடத்தில் தண்டிப்பு ரெட்டையாக மாறிவிடும். காரணம் என்னன்னா, நீ யாரை யூஸ் பண்ற, தீனை என்ன செய்றாய், இதுல உபயோகப்படுத்துறாய். அதாவது ஒரு மனிதர் வழிகேட்டில் இருக்கிறாரா, வழிகேடு, தவறுல இருக்கிறாரா, தவறு, பிழையில் இருக்கிறாரா, பிழை, இதோட முடிச்சிடணும். அவருடைய சொந்த வாழ்க்கை, அவருடைய மானம், அவரது கௌரவத்தை அவர் கொள்கையில தவறானவர் என்பதற்காக, பாவத்துல அதாவது எங்களோட முரண்பட்டவர் என்பதற்காக நம்ம இணைக்கிறோம் என்றால், இது ரசூலுல்லாஹ்வுடைய தவாக்களமும் சஹாபாக்களுடைய தவாக்களமும் அதுக்கு பின்னால வந்து இமாம்களுடைய தவாக்களமும் காணாத ஒரு அசிங்கம், காணாத ஒரு அசிங்கம். இதுவும் நாளை மறுமையில மிகப்பெரிய குற்றத்துக்குள்ளாகும். காரணம், மார்க்கத்தை என்ன செஞ்சது, அதுக்கு பயன்படுத்தியது. எனவே நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இபாதத்துக்களால அல்லாஹ்வை நெருங்குவதை விட பாவங்களை தவிர்ப்பதால் அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, நெருங்குங்க. அது நின்று கஷ்டப்பட்டு வணங்குகிறதை விட உங்களை என்ன செஞ்சிடும், முந்த வைத்து விடும், அதை உங்களை முன்னுக்கு கொண்டு போய்விடும். இப்போ ரமதான் வருது, எல்லாருடைய முழு கவனம் எதில் இருக்கும், இபாதத்து செய்யறதுல. பிரதான கவனமாக எதில் வைக்க தெரியுமா, பாவம் செய்யாமிக்கிறது. யாரை பத்தி புறம் பேசுவதில்லை, யாரை பத்தியும் கோல் சொல்வதில்லை, யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை, வாங்குவதில்லை. இதுல கவனமா இருக்கணும். ஆனா இதுல சர்வ சாதாரண தவாஃப் பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன லிஸ்ட்டை பேசுறது, தவாஃப் பண்றது, அவன் உம்ரா செஞ்சாலும் இங்க உம்ரா வருது, பிசினஸுக்கு தான் இந்த வந்தாலும் வரும், இந்த பக்கத்தால போனா வருவானே தான் உம்ரா வர மாட்டான். இந்த உம்ரா யாருக்கு, இப்ப அவருக்கு. சரியா, ஹஜ்ஜில அரபா, மினா, முஸ்தலிஃபா மூணுலே யாருக்கு, வராத ஹாஜிகளுக்கு, ஊர்ல வராமைக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லா என்ன செய்யறது, கிஃப்ட் பண்றது. சுபஹ் ஜமாத்தை கலந்து கொள்றது, சுபஹ் ஜமாத் யாருக்கு, அவருக்கு.
இது மிக மோசமான நிலை. இதுதான் ஹசனுல் பஸ்ரியுடைய ஒரு செய்தி வருது. அவர் கொண்டு போய் என்ன செய்யறாரு, ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விடுறாரு. இவரை பத்தி மோசமா பேசினா இவர் இதை அனுப்பி விடுறாரு. அவர் விளக்கம் சொல்றாரு, நேத்து நீங்க எங்களுக்காக நன்மையெல்லாம் செஞ்சீங்க, அதுக்கான கிஃப்ட் தான் இது. நேத்து எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க, நேத்து தஹஜ்ஜுத் தொழுது, வித்ர் தொழுது, குர்ஆன் ஓதி, யாருக்காக? எங்களுக்காக. உண்மையிலே ஒரு அடியான் இஹ்திசாப் பண்றதுலே உச்சகட்டம் என்ன தெரியுமா? என்னைய பத்தி ஒருத்தர் பேசிட்டாருன்னா கோபமே படக்கூடாது. அவரை நினைச்சு இறக்கப்படணும். அவர் மறுமையில அழிஞ்சு போறாரு, அதை நினைச்சு இறக்கப்படணும். அவருக்கு உபதேசம் அது வேற. எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமல்கள். எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறா அதை விட ஒன்று வேணுமா? இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஆயுள் மாதிரி ஆயுள் வேணும்டா, நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுறதா என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறார், நான் இப்படி பேசிட்டேன் அல்லது பேசுறது தெரியுது, இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்ல இது அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டா, மர்மைக்கே சேவ் பண்ணுவது சிறந்தான்னு கேட்டா, பல அறிஞர் சொல்றாங்க மன்னிப்பது சிறந்தது. காரணம், அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான், எங்களுக்கு தருவான். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்படின்னு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செஞ்சிருவேன், மன்னித்து விடுவேன். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன், மன்னித்து விடுவேன். அதனால பல அறிஞர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கு என்னை பத்தி எவர் பேசினாலும் அவரை நான் ஃபிஹில், அவர் ஹலால்ல இருக்கிறார். ஆனா எதுல ஹலால் இல்ல, ஏண்ட விஷயத்துல புறம்பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டேங்க, ஏண்ட ஹுக்கூக்ல அவர் என்ன ஹலால் அப்படி என்று என்ன சொல்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாகவும், அதாவது நம்ம எதிர்பாராத விதமாகவும் வரக்கூடிய சில பாவங்கள் உண்டு. அதுல உண்டு புறம் பேசுதல், மானத்தை அடுத்தவருடைய மானம் அவதூறு சொல்லுதல் என்பது வேறு இடத்தால என்ன செஞ்சிரு வந்து வேண்டாம். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அல்லாஹ் தஆலா அவருடைய வீட்டுக்குள்ள வச்சு அவர் அவமானப்படுத்துவான், அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவரை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவமானப்படுத்துவான் என்ற செய்தி வர ஒரு மூமினுடைய மானத்தை என்ன, அதாவது நம்ம கை வச்சுட்டோம்டா. இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தண்டனை என்ன செஞ்சிடும், வேகமாக வந்துடும். அதே போல சில பாவங்கள் இரத்த உறவுகளை முறித்தல்ல என்ன செஞ்சிடும், மிக வேகமாக என்ன செய்து விடும், வந்துவிடும். அடுத்தவனுக்கு அநியாயம் இழைத்தல் இருக்குது, இந்த அநியாயம் இழைத்தலின் ஊடாகவும் வேகமா என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனாலதான் ஒரு அறிஞர், சலஃபுகள் ஒரு அறிஞர் சொல்றாரு, நான் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்து அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் அதுக்கு எதிராக முயற்சி எடுக்கிறான், நபர்களை பிடிக்கிறான், சில வேலைகளை செய்யறான், எனக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுக்கிறான்டா, எனக்கு அந்த அநியாயம் பாவமானது, அதுல கொஞ்சம் அச்சம் குறைவு. ஆனா வழியே இல்லாம நான் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்பேனே, அவன் எனக்கு எதிராக செய்யறதுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை, அப்படிப்பட்டவனுக்கு நான் அநியாயம் செய்திருந்தா நான் பயப்படுகிறேன், நிறைய பயப்படுறேன். காரணம், அவன் அல்லாட்ட கையேந்தி, அல்லாஹ் எனக்கு எந்த வழியுமே இல்லை உன்னை தவிர, எனக்கு எந்த வழியுமே இல்லை இந்த அநியாயத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு, உன்னை தவிர எனக்கு கதி இல்லைன்னு அல்லாட்ட துவா கேட்பானே, அதை நான் அதிகமாக அஞ்சுகிறேன். காரணம், அவன் டோட்டல் என்ன அல்லாஹ்விடத்துல ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டான், இதை விட அது என்ன செஞ்சிடும், வேகமாக வந்துவிடும் அப்படின்னு. அதனால நம்ம எப்பயும் புரிந்து கொள்ள வேண்டும், பாவங்களுடைய பட்டியல்ல இறைவனுக்கு செய்யற பாவங்களுடைய தரஜாக்கள் இப்படி இருக்க, இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில கூட எங்களுடைய நன்மைகள் இருந்து எடுக்கப்படுறதெல்லாம் எதிலிருந்து எடுக்கப்படும், செஞ்ச 100 அமல் இருந்தல்ல, கபூலாகிய 10 அமல் இருந்து. நம்ம 100 அமல் செஞ்சிருப்போம், கபூல் 10 தான் இருக்கும், அந்த 10லிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும், அந்த 10லிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும். அதனால அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்துல்லா முபாரக் ரஹிமல்லாஹ் சொல்றாரு, நான் யாரை பத்தியாவது புறம் பேசுறதா இருந்தா என் உம்மாவை பத்தி புறம் பேசிப்பேன். காரணம், ஏண்ட அஜர்களை எடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார், என் உம்மாவும் பாப்பாவும் தான். அதனால நம்ம அவர்களுக்கு கொடுக்காத அமல்களை எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், உலகத்தில் உள்ள வேற நபர்களுக்கு கொடுவது. நம்ம இந்த உலகத்துல மௌத்துக்கு போறவோ நம்ம செய்யற அமல்கள் போய் சேருமான்னு மசாலா ஒன்று தானே, ஈசாலு சவாபண்டு, அது எல்லா அமல்களையும் யாருக்கு கொடுத்துருக்கீங்க, உலகத்துல எல்லாருக்கும் என்ன செய்யறோம், கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் யாருக்கு, ஈசாலு சவாப் யாருக்கு, நமக்கு சம்பந்தப்படாத நபர்களுக்கு என்ன செய்யறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுல நம்ம இன்னொரு பகுதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம சாபிகூன் ஒரு தலை பேசணுமே, அதாவது முந்தியவர்கள் என்று, இந்த முந்தியவர்கள இறுதி நிலையை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்குறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தியவர்கள் பட்டியல் வரதுக்கு முன்னால் அவருக்கு 40 வருஷம் போயிட்டு இஸ்லாமே என்ன செய்யல, கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் அவர் முந்தியோர பட்டியலுக்கு என்ன செய்யறாரு, வாராரு. அதுக்கு பிறகுதான் அது உமர் ரலியல்லாஹு அதை விட இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தியவர்கள் அப்படி என்றது. அதே போலதான் அல்லாஹு தஆலா, அதாவது அமல்களை பார்க்கறதெல்லாம் பில் ஹவாத்திம், உங்களோட இறுதி காலங்களை வச்சு, உங்களோட இறுதி முடிவுகளை வச்சு, நீங்க எந்த கடைசியில் என்ன செய்றீங்கிறத வச்சு, இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் என்பதல்ல, இதுக்கு பொறுப்பு எப்படி இருக்க போறோம் என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நீங்க திருந்திட்டீங்கடா, நாம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிட்டோம் என்றால், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் என்றால், அத்தனை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டு யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அதை நன்மைகளாக வேற மாத்திடுவான். இந்த அத்தனை பாவங்களை அல்லாஹ் தஆலா இந்த தௌபாவால நன்மைகளாக மாற்றி விடுவான். மாற்றி அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய தயாரா இருக்கிறான். நம்ம மரணிப்பதற்கு 1 வருஷம் இருந்தாலும் சரி,
அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன். அதுல 100 கொலை செய்தவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் அடுத்த ஊருக்கு போற டைம்ல மௌத்தாகிட்டார். மௌத்தாகினா மலக்குமார்கள் அந்த உயிரை அதாவது எடுத்து இவரை எந்த லிஸ்ட்ல எழுதுவது என்பதை அல்லாஹ் சோதனையாக ஆக்குறான். அல்லாஹ் இரக்கமானவன் என்பதனால அல்லாஹ் என்ன சொல்றா, எந்த ஊருக்கு நெருக்கமாகிறதோ அந்த ஊர் அலங்கேட்டு. ஆனா இப்ப சில வேளை அவர் அந்த ஊருக்கு நெருக்கமா இல்லாம எந்த ஊர்ல இருந்து வெளியே போனார் அந்த ஊருக்கு நெருக்கமா இருந்திருந்தா அல்லாஹ் தஆலா தீர்ப்புக்கு தான் அவங்களுக்கு அதை சொல்றான். ஆனா தன் பக்கம் இருந்து என்ன சொல்றான்டா, அந்த பூமியை நெருங்க சொல்றான், இந்த பூமியை தூரமாக சொல்றான். தகர்ரபி தபாஅதி, நீ தூரமாகிரு, நீ நெருக்கமாகிரு அப்படின்னா அவர் இந்த பூமிக்கு நெருக்கமாக இருந்திருந்தாலும் அந்த பூமி என்ன செஞ்சிருக்கும், இவருக்கு நெருக்கமாக என்ன செய்திருக்கும். அல்லாஹ் தஆலா பூமி நெருக்கத்தை வச்சு சொல்றதாக இருந்தா தௌபால அவர் உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா தௌபால அவர் உண்மையானவர். உலக தீர்ப்புக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, உலகத்துடைய நிலத்தையும் தாயிப் தௌபா செய்கின்றவனுக்கு நெருக்கமாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஆக்குறான். அஜ்ர கொடுக்கறதுக்கு, கூலியை கொடுக்கறதுக்கு, சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு உலகத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், தலகீழா போடுறான்டா. தௌபாவை அல்லாஹ் எப்படி விரும்புறான், தௌபாவை அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மஹப்பத் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதனால இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், எனது முடிவுகளை வைத்துத்தான் எல்லாமே என்று என்ன செய்ய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வளவு நாளும் இப்படி இருந்துட்டோமே என்ற அந்த விஷயங்களை விட்டுவிட்டு நமக்கு ஒரு 5 வருஷம் நம்ம வாழ போறோமா, 4 வருஷம் வாழ போறோமா, 3 வருஷம் தெரியாது நமக்கு. இந்த இறுதி பகுதியை பாவங்களுடைய விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருந்து, அல்லாஹு தாலா எனக்கு தந்த சோதனைகளும் பாவத்தின் காரணமாக, எனக்கு அருள்கள் நிறைய தரப்பட்டு கொண்டிருப்பதும் சோதனையின் காரணமாக, நம்ம ஹுக்கூக்குல் இபாத் அடியார்களுடைய இபாதத்துக்கள் அடியார்களுடைய விஷயத்துல என்னென்னலாம் நம்ம தவறு விட்டிருக்கிறோம், இவைகள் எப்படியெல்லாம் நம்ம அழித்துக் கொள்ள முடியும், இவைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கவனத்தோடு இந்த ரமதான்ல நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட அமலாக பாவங்களை விடுதல், பாவங்களை விடுதல் என்பதை ஒரு இலக்காகவும் வைத்து நம்ம செயல்படுவதற்கான தௌஃபீக்கை வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக.